நாய்க்கு வேலையில்லை, நிற்க நேரமில்லை என்ற பழமொழிக்கு ஏற்ற கதையை கேட்கலாமா? இந்த பழமொழியின் நேரடி பொருள் நாயின் இயல்பை சுட்டுவதாக உள்ளது. எந்த வேலையும் இல்லாமல் தெரு நாய் இங்கும் அங்கும் சுற்றி கொண்டிருக்கும். ஓரிடத்தில் நிற்பதற்கு அதற்கு நேரம் இருக்காது என்பதே பொருளாகும். பொறுப்பில்லாத பிள்ளைகளும் அவ்வாறே ஓரிடத்தில் நில்லாமல் வீணாக சுற்றி கொண்டிருப்பதாக தந்தை சுட்டிக்காட்டி இடித்துரைத்து அவர்களுக்கு அறிவு கூறுவது என்பதே பொருளாகும். ஒரு குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை மிகுதியாக இருக்கிறது. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே பெற்றோர்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற நிலையில் வீட்டிலுள்ள பிள்ளைகள் ஆடம்பரமான பொருள் ஒன்றினை வாங்கி தருமாறு கேட்டு அடம் பிடிக்கிறார்கள். இந்நிலையில்தான் அப்பிள்ளைகளின் பெற்றோர்கள் பின்வரும் பழமொழியை கூறுகின்றனர். இதற்கு ஏற்றவாறு மற்றொரு பழமொழியும் உண்டு. வயிற்றுக்கு குடிக்க கூழ் கூட கிடைக்காத நிலையில் கொண்டைக்கு பூ வாங்க இயலுமா என்பதே ஆகும். அதாவது அடிப்படை தேவைகளுக்கே பொருளாதார நெருக்கடி இருக்கும்போது ஆடம்பர செலவு செய்ய இயலுமா என்று பிள்ளையின் ஆடம்பர ஆசையை இடித்துரைக்கிறது. ஆடம்பர பொருள் கேட்ட பிள்ளை உண்மையை உணர்ந்து அடங்கிவிடுமாம். இந்த பழமொழிகள் இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற பழமொழிகள். பெற்றோர்களின் கஷ்டம் தெரியாமல் வளரும் பிள்ளைகள் இந்த பழமொழிக்கு ஏற்றவர்கள் என்பது முற்றிலும் உண்மை. ஏனென்றால் அவர்கள் மறந்து விடுகிறார்கள் சிறிது காலத்தில் அவர்களும் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ஆவார்கள் என்பதை. இந்த பழமொழி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.